இது ஆக்சுவலி கௌரி நோம்புங்க. ஒரு கம்யூனிட்டி வைஸ்ல எடுப்பாங்க. ட்ரெடிஷ்னலாக அவங்கவுங்க ஃபேமிலியாக வந்து எடுத்துட்டு இருப்பாங்க. அந்த அப்பா அவங்க பையன் அந்த மாதிரி. நாங்கள் இந்த காலையில் வெள்ளன குளிச்சு இன்னைக்கு தான் இது ஃப்ரெஷ்ஷாக எல்லாமே வாங்கணும். திங்ஸ் இன்னைக்கு தான் வாங்கணும். ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு முறையில செய்வாங்க. அதிரசம் சுடுவாங்க, ஃப்ரூட்ஸ் வைப்பாங்க, அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் செய்வாங்க. நாங்கள் இந்த மாதிரி எல்லாம் வச்சு நோம்பு வச்சு சாமி கும்பிட்டுட்டு விரதம் இருந்து. இது ஆக்சுவலி கவுண்ட் தான். இது எல்லாமே ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு கவுண்ட் இருக்கும். 21, 25, 42 அந்த மாதிரி கவுண்ட்ஸ் இருக்கும். அந்த மொன முறியாம எடுக்கணும், ஃபுல்லா எடுக்கணும். அதனால கவனமா பார்த்து பொறுமையா எடுக்கணும். அவ்வளவுதான். கௌரி அம்மனை கும்பிட்டு சுமங்கலிகை எடுக்கிற நோன்பு. அவங்க வீட்டுல குடும்ப விருத்தி ஆகும், ஃபேமிலி நல்லா இருக்கும், அந்த காண்டி எடுக்கிறது. இதுல ஆக்சுவலி அது வந்து வெளியாளுகளுக்கு சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. இருந்தாலும் சரி சொல்றேன். நோம்புனா அதிரசம், அந்த பாக்ஸ்ல நோம்பு பெட்டியில அதிரசம், இந்த கிழங்கு, பாக்கு, நம்ம வீட்டில் செய்யற இதெல்லாம் வச்சு வீட்டில் தழுக போட்டு சாமி கும்பிட்டுட்டு ஒரு கோயில்ல போய் மொத்தமா குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் உட்காந்து அந்த கௌரி அம்மனுக்கு எடுப்பாங்க. அந்த தீபாவளி வர்ற அந்த அமாவாசையில தான் அந்த நோன்பு எடுப்பாங்க. அது வந்து 15 days பிஃபோரா விரதம் இருக்கணும். நோம்பு டேக்கு அந்த அமாவாசையில அதுக்கு முன்னாடி உள்ள 15 daysல இருந்து விரதம் இருந்து நான்வெஜ் அதெல்லாம் சாப்பிடாம சுத்தபத்தமா இருந்து இந்த நோன்பு எடுக்கிறது வழக்கம்.